ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய மகளோட ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான், எங்கள் அத்தை, பசங்க எல்லோரும் சேர்ந்து, எங்கள் மாமா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பர்த்டே வந்து 3 மணிக்கு மேலே 4:30 மணிக்குள்ளே, ஏன்னா 4:30 to 6 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம், கொஞ்சம் சீக்கிரமாகவே கேக்கு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். சிக்கனு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் அண்ணனை வர சொன்னோம். அவங்க யாரும் இல்லை, எங்கள் சொந்தக்காரவங்க தான். இப்போ பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு சில பேர் ரெடியாகி வந்துட்டாங்க. நாங்கள் ரெடி ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்ததும் வந்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டாக முன்னாடியே போய் ஃபோட்டோ எடுத்தது தான் அது. அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு. கேக்கு வந்து பீஸ் கேக்கு தனியாக வாங்கிக்கிட்டோம். அதனால் வந்து 3 கிலோ மட்டும் கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம். பீஸ் கேக் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. அது வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. குழந்தைங்க ஊர்லேருந்து வர்றவங்க அப்படிலாம் எல்லாம் வந்துட்டு பசியோடனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கேக்கை வைக்கணும் அப்படின்ட்டு வைக்கியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேக் ஓட்ட சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பும்போதே சொன்னாங்க, பாப்பாவுக்கு கேக்கு யாருமே நல்லா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டேனால உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கேயே சொல்லிவிட்டு, அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கேக்கை வந்து பெரிய பீஸாக வெட்டி இவ்வளோ பெருசு கொடுக்க போறியான்னு அறிஞ்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவ்வளோ பெருசாக கொடுக்கல, மேலே இருக்கிற க்ரீம் எடுத்து கொடுத்துருவாங்களாம். அதனால் பெரிய பீஸாக கட் பண்ணி அந்த பீஸை இப்படி தலைகீழே எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனாலவே இப்படி செஞ்சோம். அப்புறம் கேக்கு வெட்டி எல்லாரையும் நீங்கள் கொடுங்க எல்லாரையுமே கொடுக்க தான் சொன்னேன். நீங்கள் கொடுப்பேன் அப்படி இல்லை, எல்லாரையுமே வந்து பாப்பாவுக்கு கேக் ஊட்டி விடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் வந்து என்ன பண்ணேன், நாத்தனார்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீ வச்சு நில்லுங்க, நான் போயிட்டு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டு கேக் ஊட்டுங்கன்னு சொல்கிறேன் பாப்பாவுக்கு, அப்புறம் கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்றதுக்காக உடனே போயிட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும்தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்டு. இந்த அக்காவெலாம் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியல. எல்லாருமே வந்து கேக்லாம் கொடுத்தாங்க. ப்ராப்பராக நான் யாரையும் வீடியோ எடுக்க சொல்லாமல் நான் வந்து வர்றவங்களை கவனிக்கிறதுலேயே நான் பிஸியாக இருந்துட்டேன். மதிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால சாப்பாடு சீக்கிரம் கொடுக்கணும், வந்தவங்களுக்குலாம் லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே சாப்பாடு போடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் அதிலே பிஸி ஆகிட்டேன். இதில் வந்து சமைச்சதோ சாப்பாடு போட்டதோ எந்த ஒரு வீடியோவுமே இருக்காது. ஏன்னா சமைச்சது அது வந்து நாத்தனார் வீட்டில், எங்கள் வீட்டில் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இட வசதி பத்தாதனால நாத்தனார் வீட்டிலே சமைச்சாச்சு. சாப்பாடு போடும்போது நான் யாரையும் வீடியோ எடுக்க சொல்லலை. இது வந்து நாத்தனார் வந்து மோதிரம் போட்டாங்க, அந்த ஒரு ஷாட்டு, அவ்வளோதான். இது எல்லாமே பாப்பாவுக்கு வந்து திங்ஸு, பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்டு எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன ஷாட் மட்டும்தான், பாப்பாவோட கேக் கட் பண்ணுறது. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே இது, அதனால் கேக் கட் பண்ணுற வீடியோவை ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எடுக்க முடியல. ஏன்னா சத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்கள, அதனால் நமக்கு அவங்கள விசாரிக்கிறது, வாங்கன்னு சொல்லணும், அப்புறம் சாப்பிட சொல்லணும், அவங்களெல்லாம் கவனிக்கணுமா, அதனால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் யார்கிட்டையும் எடுங்கன்னு சொல்லலை. அதனால் ஒரு சின்ன ஷாட் மட்டும்தான் அது. இப்போ அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு கிஃப்ட்லாம் நிறைய வந்திருக்கு. கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்டலாம் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிஃப்ட்டுனாக்கா, நாங்கள் என்ன கிஃப்ட் பண்ணோம் பாப்பாவுக்கு அப்படிங்கிறத தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க.
நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம், அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுத்தாங்க சொல்லு, காட்டு காட்டு. இங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு இந்த செயின் தான் நாங்கள் கிஃப்ட் பண்ணது. நாங்கள் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம் அந்த செயினை. ஏன்னா பாப்பாவுக்கு இது வந்து 1 சவரன் தான். இது நமக்கு வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து சீக்கிரம் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு லோன் போட்டிருந்தோம். அது எங்களுக்கு கிடச்சதும் உடனேவே பாப்பாவுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது 2 தான் எங்களோட கிஃப்ட்டு. பாப்பாவுக்கு வந்து நாங்கள் செயின், அடுத்தது கேக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இது 2 நாங்கள் எடுத்திருந்தோம். இப்போ நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஆசை இந்த மாதிரி எடுக்கணும், பஃப்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதே மாதிரி இது வந்து சென்னையில் தான் நான் வாங்கினேன். மெரூன் கலரில் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். நான் அன்றைக்கே எடுத்துருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிது. சரி பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் எங்களோட கிஃப்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. இதில் எடுத்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்து அவங்க சித்தி சித்தப்பா அவங்க எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களோட பூமதி அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ட்ரெஸ் இது. ஆனால் பாப்பாவுக்கு நிறைய ஃப்ராக் தான் வந்திருக்கு. இந்த ஃப்ராக் வந்து எங்கள் நடுமாமியார் எடுத்துகிட்டு இருந்தாங்க, சென்னையில் இருக்கிறவங்க. இதில் என்னென்னா பாப்பாவுக்கு பர்த்டே அன்னைக்கு மாற்றி மாற்றி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான். ஆனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கழட்டின உடனேவே அவள் ரொம்ப டயர்டாயிட்டா. டயர்டானதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டேன், சரி நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவா, கத்த ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிறதுனால நான் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடாமல் ஒரு பனியன் கிளாத் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். அதுவுமே ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தது தான். இது யார் வாங்கிட்டு வந்தாங்க, இதை தான் ஃபஸ்ட்டு போடணும், அதை தான் ஃபஸ்ட்டு போடணும், அப்படி இது இவ்வளோ வேலை, அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எல்லோரும் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உடனே அந்த ட்ரெஸ் எடுத்து அவளுக்கு நல்லா அப்படியே சூட் ஆகிடுச்சு, போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது அவளுக்கு. அதை தான் போட்டிருந்தா ஃபுல்லுமே. இந்த கவுன் ஒன்று எல்லாமே. நான் ஃப்ராக் நிறைய அதிகமாக வந்துச்சு பாப்பாவுக்கு. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நாங்கள் ஊருக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி ஆட்டோ போட்டாச்சு ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு. அந்த டைமில் ரொம்ப அவசரமாக போய் அந்த அக்கா வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எதுவுமே அழகாக இருக்குது. அப்புறம் இதுக்கு மேட்சாக வந்து அவங்க வளையலும் கூட வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதெல்லாம் காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் சென்னையில் வாங்கினது தான். இது வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்ததுனால அங்கேருந்து பாப்பாவுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, சைஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால. நாங்கள் இங்கே வந்து அங்கே சென்னைக்கு அவங்க எங்களை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இது. நான் இதவே பர்த்டேக்கு வச்சுக்கிறேன் வேணான்னு சொன்னேன். ஆனால் அவங்க திரும்பவும் இன்னொரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டாங்க. என்ன திரும்ப கடைக்கு போனாங்களாம், ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெஸ் ஒன்று. அவங்க எடுத்தது இந்த ட்ரெஸ் ஒன்று நல்ல அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஆனால் போட்டு பார்த்தோம், நல்ல கோல்டு கலராக சூப்பராக இருந்துச்சு. நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸு வந்து டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 ஃப்ராகும் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தது, எங்கள் அக்கா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தது.
பாப்பாவுக்கு ஒரு பனியன் கிளாத் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். அதுதான் அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ் மாதிரின்னு சொன்னல, இதுதான் அது. இது வந்து சென்னையிலேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அங்கே எங்கள் ஹஸ்பண்டோட கூட வேலை பார்க்குறவங்க. அவங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சொல்லலன்னு வருத்தம். சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாது. பாப்பா அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. எதனால் சொல்லனாக்கா, நாங்கள் பாப்பாவுக்கு வந்து காது குத்து வச்சு அதை கிராண்டாக பத்திரிக்கைலாம் அடித்து எல்லாருக்கும் கொடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசை. இது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கிறதுனால சரி ஒரு கொஞ்சம் பேர்த்துக்காவது சொல்லி தான் நம்ம செய்யணும், தனியாக வெட்டக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஊருக்குள்ளேயே சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் அப்பயும் நம்ம ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வருத்தம் வரதான் செய்யும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளே எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு அங்கே ஒரு வேலை இங்கே ஒரு வேலைன்னு நம்ம செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் இல்லைன்னு நம்ம மறந்துடுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே சரி, எந்த ரிலேட்டிவ் பார்த்தாலுமே நாங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு எண்ணம் கிடையாது. இவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்கலாம் எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக காது குத்து வச்சோன்னா எல்லாத்துக்குமே சொல்லி தான் செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ஸும் வந்து சென்னையில் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா வந்து இந்த ட்ரெஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நான் சொன்னேன், எல்லாருமே ஃப்ராகாக எடுக்காதீங்க, கொஞ்சமாவது இல்லைன்னா மாற்றி நான் ட்ரெஸ்ஸே வேணான்னு சொன்னேன். ஏன்னா பாப்பா எப்பொழுதுமே வீட்டில் வந்து ஒரு பனியன் ஒரு டவுசர் இதுதான் அவளோட ட்ரெஸ்ஸு. வீட்டில் எப்பொழுதுமே அதுதான் யூஸ் பண்ணுறா. எப்போனா வெளியில் போனால் கூட பனியன் கிளாத்தில் எதனா இருந்தால் தான் அதை தான் போட்டு போகிறோம், சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், வேணான்னு சொல்லியும் மீறி நான் எடுத்துகிட்டு வருவேன் தான் அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன், சரி எல்லாமே ஃப்ராகாக எடுக்காதீங்க, இல்லைனா வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க, நிறைய ஃப்ராக் இருக்குது, நானே நிறைய ஃப்ராக் வாங்கி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ இது வந்து என்னோடய நாத்தனாரோட அத்தை பொண்ணு, அவங்க எடுத்துகிட்டு வந்தது. இதுக்கு வந்து கீழே பேண்ட் இருக்குது, இது கூட கொஞ்ச நாள் வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு பாப்பாவுக்கு எல்லாமே ஒரே சைஸில் எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா போடவும் முடியல, அவள் வளர்ந்துட்டதுனால. இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃப்ராக் எல்லாமே நிறைய பத்தாமல் போயிடுச்சு. அவளுக்கு வீட்டில் இதே ட்ரெஸ் தான், பனியன்னு டவுசர் இதான். வெளில எப்போனா போகிறது ரேரு, பீச்சுக்கு அந்த பார்க்கு அந்த மாதிரி எங்கன்னா கூட்டிகிட்டு போனால் தான் போட்டு போகிறோம். அதனால் ட்ரெஸ்ஸு எல்லாமே சின்னதாகிடுது. அதனால் ட்ரெஸ்ஸு வேணானே சொன்னேன். ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருக்காங்க, அது ஓகே தான், கொஞ்சம் வச்சு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு. இது வந்து எங்கள் அண்ணா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கள் பெரியம்மா பையன் பெரிய அண்ணன் வீட்டில் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்துமே இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போயே இருந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் நிறைய பார்த்து எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து இப்போவே போட்டு யூஸ் பண்ணிடுற மாதிரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுட்டு போகணும், சின்னதாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து பேக் பண்ணி சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த ட்ரெஸ்ஸில் இது ஒன்று. இது வந்து இப்போதைக்கு கரெக்டான என்ன தங்கம் இங்கே வாடா, தூக்குறது தூக்குங்க, வாங்க வா, அப்பா அப்பா உட்காந்துக்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு, ஹாய் டாட்டா சொல்லு பாய். இந்த ட்ரெஸ் ஒன்று, இது கொஞ்சம் பரவாயில்ல, டவுசர் மாடலில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து பனியன் கிளாத்து. பாப்பாவுக்கு நம்ம சென்னையில் இருக்கிற வீட்டில் எழுத்த வீட்டுக்காரவங்க, அவங்க வந்து பிறந்தது வந்து மதுரை, அவங்க கன்சீவாக இருக்காங்க. அவங்க ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கு இந்த மாதம் டெலிவரி அப்படிங்கிறதுனால அவங்க பாப்பா பர்த்டேவுக்கு இங்கே இருக்க மாட்டேன், நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பாப்பாவுக்கு நானே பர்த்டேவுக்கு ட்ரெஸ் எடுக்கல. ஃபஸ்ட்டு அவங்க தான் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பர்த்டேவுக்காக ஃபஸ்ட்டாக கொடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு வந்து கீழே ஒரு டவுசர் ஒன்று வரும். டவுசர் வந்து அங்கே நாத்தனார் வீட்லேயே இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை தான் இப்போது 2-3 நாளாக போட்டு தேய்ச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு தான் பர்த்டேவுக்காக. இதுவுமே சூப்பராக இருக்குது, பனியன் கிளாத்துங்கிறதுனால நல்லா அவளுக்கு செட் ஆகிடுச்சு.
இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து இப்போதைக்கு போடுற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் சின்ன அண்ணன் வீட்டில், எங்கள் பெரியம்மா பையன் சின்ன பையன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதுவுமே பேண்ட்டு சட்டை, சொல்லக்குட்டிக்கு பேண்ட்டு சட்டை. நல்லா இருக்காடி, இங்கே பாரு, அந்த பக்கம் காட்டு. நல்லா இருக்கா ட்ரெஸ்? நல்லா இருக்கா? பேண்ட்டு சட்டை பாப்பாவுக்கு. குவைங் குவைங். உட்காந்து 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 இறங்கடா இறங்கடா இறங்கடா. வீடியோ எடுக்கிறதுக்கு இடைஞ்சல் வேலை. ஏண்டா இங்கே பாருங்க. எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கீழே விளையாடுற எப்பா கூட இருந்தா இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்படி எடுக்க வேண்டாம். புரி 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 புரி. சரி போய் உட்காந்து, இப்படியே உட்காந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி தான். நீங்கள் பாருங்க, எங்கே எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு எடுத்துகிட்டு வந்தா. இந்த பேண்ட்டு, இதுக்கு உள்ள சட்டை. இது ஒரு 2 செட் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நான் சொன்னேன் ஃப்ராக் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனா, எனக்கு ஃப்ராக் வேணாம் எடுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் எடுத்தது இந்த 2 ட்ரெஸ்ஸும். இந்த ட்ரெஸ் வந்து என்னோட சின்ன மாமியார் சிவானி. நீங்கள் ஒரு சில வீடியோலாம் எங்களோட பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணோட அம்மா எனக்கு சின்ன மாமியார், எங்கள் மாமியாரோட தங்கச்சி, லாஸ்ட் தங்கச்சி. அவங்க எடுத்துகிட்டு வந்தது இந்த ட்ரெஸ்ஸு. பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் எடுத்ததும் இதுவும் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கலர் வேறு, டிசைனும் வேறு. இதுக்கு இந்த துப்பட்டா, இடுப்பில் கட்டுற ஒட்டியானம் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. என்னடா இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் வந்து எடுத்ததாக நினச்சிக்காதீங்க, எடுத்ததில்லை. இது நானே ஸ்டிச் பண்ணது. என் பொண்ணுக்காக நான் வந்து ஜாக்கெட்லாம் நல்லாவே தைக்குவேன். இங்கே மிஷின் வந்து ஊரில் இருந்துச்சு, சென்னையில் வந்து நான் சும்மா தான் இருந்தேன். இப்போ ஒரு 2 டைமுக்கு முன்னாடி ஊருக்கு வரும்பொழுது தையல் மிஷினை ஊருக்கு எடுத்துகிட்டே போய் ஆகணும், நான் தைக்கிறதே மறந்துடுவேன் அப்படின்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லி, அதுக்கப்புறம் நான் அந்த மிஷினை வந்து காரில் வந்து பாட்டாக கைட்டி வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணிட்டப்ப. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்லாம் தைச்சதும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. முதலாக என் பொண்ணுக்காக நான் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அது நல்லாவே வந்துருச்சுங்க பாருங்க. பஃப் கை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானாகவே கட் பண்ணி, இதுக்கு எதுவும் அளவு அப்படிலாம் எதுவுமே எடுக்கல. நானாக ஒரு பிளான் இப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் தைச்சேன். இதுக்கு வந்து ஒரு பாவாடை ஸ்கர்ட்டு, இந்த ஸ்கர்ட்டு இந்த ஷர்ட்டு, இது 2 தான் பாப்பாவுக்கு நான் தைச்சது. பாவாடை சட்டை. அடுத்தது இந்த பாவாடை சட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு, அதனால் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இது. இதுவுமே பெருசாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் கூட போடலாம், அந்த மாதிரி பெரிய சைஸாகவே இருக்குது. இந்த ட்ரெஸ் ஒன்று, இந்த ஃப்ராக் ஒன்று.
இது ரெண்டும் அவங்க எடுத்துகிட்டு வந்தது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ் வந்து என்னம்மா நல்லா இருக்காடா? இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவோட சித்தப்பா, என் ஹஸ்பண்டோட தம்பி. அவங்க வந்து பாப்பா பிறந்து 3 மாதம் இருக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. 3 மாதமோ 1.5 மாதமானு தெரில. அப்போவே எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை பாருங்கள். அது எடுத்துகிட்டு வந்தது இந்த ட்ரெஸ்ஸையும் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து அப்போ 10ல் பெருசாக இருந்துச்சு, போட்டு பார்த்தோம், பெருசாக இருந்துச்சு, வச்சாச்சு. இப்போ பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா, செட் ஆகிடும். அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. ஹாய் சொல்லு, டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லலாம், டாட்டா சொல்லு. இப்போ இந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். இந்த ஃப்ராக்லாம் வந்து இங்கே இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போகல. இந்த ஃப்ராகெல்லாம் பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இந்த ட்ரெஸ் வந்து இதுவுமே எங்கள் அக்கா பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். பாப்பாவை பிறந்த உடனே பிறந்து ஒரு மாதம் இருக்கும், 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி தான் இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்தது. அப்போ வந்து எங்கள் அக்கா பையன் பாப்பா வந்து நான் சும்மா பார்க்க வர மாட்டேன் சித்தி, நான் ட்ரெஸ் எடுத்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லி புடிவாதமாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ ஃப்ராகு எத்தனை ஃப்ராக் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாப்பாவுக்கு. இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னே தெரியல. இதெல்லாம் போட்டாலே அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இதுதான் யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கும். இந்த 2 ட்ரெஸ் மட்டும் முன்னாடி எடுத்தது, மற்ற எல்லாமே இது வந்து பர்த்டேக்காக வந்தது தான். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல்லாம் எல்லாருமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது யார் யார் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சில வளையல் தெரியுது, ஒன்றும் தெரியல. இது வந்து என் ஓப்படியார் வாங்கி கொடுத்தது. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு காமிச்சதில் பிங்க் கலரு, இப்போ குழந்த பிறந்த 1.5 மாதத்தில் வாங்கினதுன்னு சொல்லி அப்போ அதுக்கு மேட்சாக இது வாங்கினது. இப்போ அந்த ரோஜாப்பு மாதிரி போட்டுருந்துச்சுல அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அக்கா பையனும் அவன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவன் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் எங்கள் மாமா பொண்ணும் அவள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவள் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தா. இது எங்கள் சின்னம்மா நடுமாமியாரும் என்னோட நாத்தனாரும் அவங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்க வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு பாசி ஒன்று இருக்குதுல, இந்த வளையல் வந்து சென்னையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் காமிச்சோம்ல, அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, நாங்கள் ஆட்டோ ஏறும்பொழுது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேனே, அந்த அக்கா வந்து இந்த வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி போட முடியல, ஒரே வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பாப்பா கூட கிளப்பியிருந்தோம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இதை அப்புறமா யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நகை 2 பேர் செஞ்சுருக்காங்க. அது என்னோட நாத்தனார் 2 பேரும் செஞ்சுருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு 2 கிஃப்ட்டு வந்திருக்கு. நகையை பார்த்துடலாம். என்னோட பெரிய நாத்தனார் வந்து காயினா பாப்பாவுக்கு தோடு வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. காது குத்தும் பொழுது தோடு எடுத்துக்கலாம், வந்து 1 கிராம்லையா 2 கிராம்லையான்னு பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து காயினா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சின்ன நாத்தனார் வந்து பாப்பாவுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்தாங்க, ரிங்கு. இது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அவளுக்கு விரலுக்கு, அதனால் வந்து போட்டு உள்ள, ஏன்னா வாயில் வச்சிட்ருக்கா கையை அப்படிங்கும் பொழுது வாய்க்குள்ளே முழுங்கிடுறாளோ என்னோன்னு பயந்துக்கிட்டு அதனால் நான் வந்து போடலை. அடுத்தது வந்து கிஃப்ட்டு 2 கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட சின்ன நாத்தனார் சென்னையில் இருக்காங்க,
அவங்க வாங்கிட்டு வந்தது. மேகா மேகன் அவங்க 2 பேரோட கிஃப்ட் இது. அழகாக இருக்குது ஃபோட்டோ. இது வந்து பாப்பா 2 மாதத்துக்கு குழந்தையா இருப்பான்னு நினைக்கிறேன். 2 இல்லை 2.5 மாதம். என்னடா இந்த ஃபோட்டோ வந்து என்னோட நாத்தனார் வந்து ஃப்ரேம் போட்டு வந்திருக்காங்க. இதில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. பாப்பா அழகாக இருக்கா. அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். சட்டையெல்லாம் கேட்குது இதுக்குள்ளே. இது வந்து என்னோட கொழுந்தனார் வாங்கிட்டு வந்தது. கொழுந்தனார்னா இங்கே என்னோட ஹஸ்பண்டுக்கு சின்னம்மா பையன். எங்கள் மாமியாருக்கு அடுத்தது அவங்க தான், 2வது மாமியார் அவங்க பையன். இதை வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும் போல இருக்குது. நம்ம வாத்துலாம் இந்த தண்டவாளத்தில் நின்றுட்டுருக்கு. இப்படி இங்கே பாருங்க, 3 வந்து குட்டி குட்டி வாத்து. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சா இன்னும் கொஞ்சம் லென்த் ஆகிடும். கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிஃப்ட் பொம்மையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க பாருங்கள். இந்த வாத்தி எல்லாமே இந்த ஸ்டெப்பில் ஏறி இப்படியே போயிட்டு இப்படி வந்து சுற்றி வருதுங்க பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து காமிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சொன்ன எல்லாருமே எங்களுக்காக வந்துட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ ஆடி மாதம் வர போகிறதுனால லாஸ்ட் முகூர்த்த டேட் அது. நிறைய ஃபங்க்ஷன் அன்றைக்கி அங்கே எப்படின்னா ஒவ்வொருத்தருமே இந்த 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படி தான் சொன்னாங்க. அப்பயுமே கூட நம்மளுக்காக நம்ம சொன்னதுக்காக நம்மளை மதித்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. வாங்கிட்டு வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பொண்ணு பர்த்டே வீடியோ வந்து ஃபஸ்ட்லேயே நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எடுக்க முடியல. எனக்கு வந்து டைம் அதுக்கு செட் ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் இருந்தது கூட ஓகே தான், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கு ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.